மிச்சங்கள்லாம் எங்கப்பா? அருண், கிருபாநிதி. கிருபாநிதி சார் கூப்பிட்டீங்களா சார்? அதான் மிச்சங்கள்லாம் எங்க? தெரியலையே சார். சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார். Mr. Anand is an Indian citizen, a member of the crew of a Singapore-bound Indian ship engaged in carriage of passenger in international traffic departing from Chennai port on 6th June 2019. From the following details for the previous year 2019-20, determine the residential status of Mr. Anand for assessment year 2021, assuming that his stay in India in last 4 previous years, preceding previous years, is 400, and last 7 preceding previous years is 750. Date entered into discharge certificate வந்து 6th June, discharge certificate வந்து 9th December. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஆனந்தோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன ப்ரொவிஷன்? $182 days or 60 days in previous years and 365 days in 4 preceding previous years, sir. Okay. ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ல அவர் எவ்வளவு நேரம் இருக்காருன்னு பார்ப்போம். என்னைக்கு வந்து அந்த டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட்குள்ள என்டர் ஆகுறாரு? என்னைக்கு திரும்ப வராரு? ப்ரொவிஷன் படிச்சீங்களா? இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த ப்ரொவிஷன் மட்டும் தனியா இருக்கும். பாத்தீங்களா இந்த ப்ரொவிஷன்ல? எஸ் சார், பார்த்தேன் சார். என்ன ப்ரொவிஷன்? இதுல எப்படி நம்பர் ஆஃப் டேஸ் கால்குலேட் பண்ணணும்? எதை எடுத்துக்கணும்? அவன் என்னைக்கு உள்ள வரான்னு எடுத்துக்கணும், என்னைக்கு போறான்னு எடுத்துக்கணும். சித்ரா சார், என்னைக்குப்பா இந்தியாவுக்கு வரான், என்னைக்கு போறான், எப்படி எடுத்துக்கணும்ப்பா? 6th June தான் சார் வர்றான், டிபார்ட் ஆகுறான் சார். அப்ப வெளியில போறது 6th June, திரும்ப வர்றது 9th December சார். ஏன் வந்து வெளியில போறது 6th Juneனா அன்னைக்குதான் வந்து அவர் அந்த டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட்ல என்டர் ஆகுறாரு. சோ அவர் என்னைக்கு போறாரு என்னைக்கு வராரு அப்படிங்கறத பத்தி எல்லாம் நமக்கு கவலை இல்லை. நம்ம வந்து அந்த சர்டிபிகேட்டை தான் பார்ப்போம். இப்போ இந்தியால அவர் எத்தனை நாள் இருக்காரு?
இந்த டேட்ல இருந்து சைனிங் ஆஃப் டேட் வரைக்கும் கவுண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு எந்த கண்டிஷன் மட்டும் அப்ளிகபிள்? 182 days. 182 days கண்டிஷன் தான் அப்ளிகபிள். அவருக்கு இன்னொரு கண்டிஷன் என்னது? அந்த 60 plus 365 days கண்டிஷன் நாட் அப்ளிகபிள். சரி, இப்ப பாப்போம் அவர் இந்தியால எத்தனை நாள் இருக்காரு. 186 days சார். கால்குலேட் பண்ணிட்டியா? எஸ் சார். எப்படி? ஃபர்ஸ்ட் ஜூன்ல 6 days போயிடுச்சு சார். ஜூன்ல 6 days போயிடுச்சு. 24 days. 24 days. சரி, ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் நம்ம சரி 24 days வச்சுக்கோ. ஆகஸ்ட்ல 31 days. ஜூலைல 31 days. ஆகஸ்ட்ல 31 days. செப்டம்பர் 30 days சார். அக்டோபர் 31 days. நவம்பர் 30 days சார். டிசம்பர் 9 days. 9 days. சரி, இப்போ இது இந்த நாள்லாம் அவர் என்ன என்ன சொல்றீங்க? இப்போ இந்த நாள்லாம் என்ன ஆச்சு அவருக்கு? இந்த நாள்ல இந்தியா விட்டு வேற இதுக்கு போயிருந்தாரு சார். இந்தியாக்குள்ள இல்ல. அப்ப இந்தியால இல்ல. டோட்டல் எவ்வளவு வருது? 186 days. 6 days வருது. சரி, இப்ப 6th ஜூன் அவரு கிளம்புறாரு, கரெக்டா? அப்படின்னா இந்தியால 1 2 3 4 5 தான் இருந்திருக்காரு. 6th ஜூன் அவர் இருந்ததா எடுத்துக்க மாட்டாங்க. இதுதான் ஒரு டிஃபரன்ஸ். ஏன்னா இங்க 9th ஜூன் நீ எடுத்துக்கிற இல்லப்பா. இப்ப அவர் இந்தியால 9th டிசம்பர் அன்னைக்கு இங்க வந்துடுறாரு. பட் நம்ம நார்மலா ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ்க்கு நம்பர் ஆஃப் டேஸ் கால்குலேட் பண்ணோம்னா 9th டிசம்பர் அன்னைக்கு அவரு இந்தியால இருக்க மாதிரிதான் எடுத்துக்கணும். பட் நீ இங்க என்ன பண்ணிருக்க? டிசம்பர் 9 இந்தியால இல்லாத மாதிரிதான் எடுத்திருக்க. அதே மாதிரி 6th ஜூன் வந்து என்னைக்கு அந்த சர்டிபிகேட் அந்த கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகுறோமோ அந்த அன்னைக்கும் அவர் இந்தியால இல்லாத மாதிரி. புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். இப்ப நமக்கு எவ்வளவு டோட்டல் வரும் அப்போ? 180 சார். 187. 187 தானப்பா? எஸ் சார். இப்போ 365 minus 187 போட்டா எவ்வளவு வரும்? 178. இப்ப சொல்லுங்க, இவர் ரெசிடென்ட்டா இல்லையா? ரெசிடென்ட். he is a non resident பா. ஏன்னா இவருக்கு எந்த கண்டிஷன் மட்டும்தான் அப்ளிகபிள்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 182 days. அப்ப அவர் எத்தனை நாள் இருக்காரு? 178 தான் இருக்காரு. அதனால he is non resident. புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். எஸ் சார். சரி, அடுத்தது Brett Lee, an Australian cricket player, visits India for 100 days in every financial year. This has been this has been his practice for the past 10 years. Find out his residential status for the assessment year 2020-21. அப்போ எல்லா வருஷமும் அவர் எவ்வளவு நாள் இங்க இருக்காரு? 100 years. இந்த மாதிரி 10 வருஷமா இங்கதான் இருக்காரு. அப்போ ப்ரீவியஸ் இயர்ல அவர் எவ்வளவு நாள் இருந்திருப்பாரு? 100 days. 100 days. அப்ப நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்ணணும்? 60 plus 365 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்றாரான்னு பார்க்கணும். பண்ணுவார் இவரு. ஏன்னா 100 into 4 400 days இருக்கிறாரு.
சோ இவர் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுவாரு? he is a resident. இப்ப ஆர்டினரி ரெசிடென்ட்டான்னு செக் பண்ணணும். நான் எனக்கு ஒரு ஈஸியான ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. என்னது? அந்த 730 days ப்ரொவிஷன் இருக்கா? 7 yearsல 730 days இருக்கணுமா? இவரு 7 yearsல எவ்வளவு நாள் தான் இருக்காரு? ஒரு இயருக்கு 700 தான் இருப்பாரு. சோ நாட் ஆர்டினரி புரிஞ்சுதா? ரெசிடென்ட் தான், பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகேவா? Okay, sir. அடுத்தது, Mr. B, a Canadian citizen, comes to India for the first time during the previous year 1516. சரி, டியூரிங் த ப்ரீவியஸ் 1516 லைனா எல்லா இயரும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 55 days இருக்காரு. 60, 90, 150, 70. 55, 60, 90, 70, sir. 70. அப்புறம் வேற என்ன கண்டிஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? டிட்டர்மைன் த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். இப்போ நம்ம எந்த கண்டிஷன் செக் பண்ணணும்? 60 பிளஸ் 365 days கண்டிஷன் செக் பண்ணலாமா? Yes, sir. Yes, sir. அதுல வருமா? வரும் சார். 60 plus 365 வரும் சார். See, 4 preceding previous yearsல டோட்டல் பார்த்தா எவ்வளவுதான் இருக்குது? 355 தான் இருக்குது. நமக்கு என்ன வேணும்? 60 plus 365 வேணும். பட் நமக்கு என்ன இருக்கு? 60 plus 355 தான் இருக்கு. So he is a non-resident. My God. புரிஞ்சுதா? Okay, sir. அடுத்தது, the business of a HUF is transacted from Australia and all the policy decisions are taken there. Mr. E, the Karta of HUF, was born in Kolkata and visits India during the previous year 2019-20 after 15 years. He comes to India on 1/4/2019 and leaves for Australia on 1/12/2019. Determine the residential status of the HUF for the year ended 2021. ஈயோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வேண்டாம், நம்ம ஹெச்யூஎஃப் ஓட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் மட்டும் இதுல பார்ப்போம். ஹெச்யூஎஃப் ஓட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னது?
HUF ஓட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ப்ரொவிஷன் என்ன? 2 out of 10 preceding previous years and stay in India for 730 days or more in 7 previous years, sir. எப்பா அதுக்கு முன்னாடி அதெல்லாம் என்னது? ஆர்டினரி ரெசிடென்ட்டா நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டான்னு பாக்குறதுக்கு நமக்கு என்ன வேணும்? ரெசிடென்ட்டா இல்லையான்னு முதல்ல பாக்கணுமா இல்லையா? ஆமா சார், இந்தியால மேனேஜ்மெண்ட் பண்ணா அது வந்து ரெசிடென்ட் சார். இப்ப முதல்ல அது ரெசிடென்ட்டா இருந்தாதான் நான் ஆர்டினரி ரெசிடென்ட்டா இல்லையானே பார்க்க முடியும். இப்ப இங்க பாருங்க, HUF is transacted from எங்க? ஆஸ்திரேலியா. அப்படின்னா அது ரெசிடென்ட்டா? நான் ரெசிடென்ட் சார். அப்ப வந்து நான் அந்த 2 out of 10 இதெல்லாம் வந்து பார்க்கவே வேண்டாம். கர்த்தாக்கோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் நான் செக்கே பண்ண வேண்டாம். புரிஞ்சுதா இது வரைக்கும்? எஸ் சார். ஓகே. அடுத்தது ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் போட்டுருங்க. Short-term capital gain on sale of shares of an Indian company received in Germany. இது வந்து யாருக்கெல்லாம் டாக்ஸபிள்னு நம்ம தான் இப்ப கண்டுபிடிக்கிறோம். இது எனக்கு சொல்லுங்க, ரிசீவ்டு எங்க ரிசீவ் பண்றாங்க? ஜெர்மனி. அக்ரூ ஆகுறது எங்க ஆகுது? இந்தியால சார். இந்தியால அக்ரூ ஆகுது. அதாவது அக்ரூனா என்ன? எங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்க அப்படின்னு பார்க்கணும். சோர்ஸ் ஆஃப் இன்கம் இந்தியா. இப்போ அக்ரூட் இன் இந்தியானா யாருக்கெல்லாம் அது டாக்ஸபிள்? நேற்று லாஸ்டா ஒரு டேபிள் படிச்சோமா, அதுல என்ன படிச்சோம்? சார் ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் எல்லாருக்குமே வரும் சார். எல்லாத்துக்குமே அது வரும் சார். அப்ப இந்த 15,000 எல்லாத்துக்கும் எழுதிடலாம். இப்போ பர்டிகுலர்ஸ் காலம்னு நீங்க எழுதிக்கணும். இந்த மாதிரி கெயின் ஃப்ரம் சேல் ஆஃப் ஷேர்ஸ் அது அங்க இருக்கிற லைன் அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்தது டிவிடெண்ட் ஃப்ரம் a Japanese company received in Japan. இது அக்ரூட் அவுட் சைட் இந்தியா, ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா. இப்போ இது யாருக்கெல்லாம் டாக்ஸபிள்? Resident and not ordinary resident. Resident and not ordinary resident. கரெக்டா? நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் மட்டும் நினைக்கிறேன் சார். ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு மட்டும் தான் டாக்ஸபிள். பாருங்க, அக்ரூடும் அவுட் சைட் இந்தியா, ரிசீவ்டும் அவுட் சைட் இந்தியானா ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு மட்டும் தான் டாக்ஸபிள். நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு எப்பதான் டாக்ஸபிள்? if such a business is controlled from India. இப்ப அந்த பிசினஸ் இந்தியால இருந்து, ஜப்பான்ல இருக்க பிசினஸ் இந்தியால இருந்து கண்ட்ரோல் பண்றோம்னு எங்கேயுமே கொடுக்கல. சோ இவங்க நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கும் இட் இஸ் நாட் டாக்ஸபிள். புரிஞ்சுதா? செகண்ட் ஒன் புரிஞ்சுதா? சித்ரா, கிருபாநிதி, அருண். எஸ் சார், புரிஞ்சு சார். சார் இப்ப டிவிடெண்ட் வந்து ரிசீவ் பண்ணிருக்கோம், பட் அது வந்து கம்பெனி இந்தியால இருந்தா நான் ரெசிடென்ட்டுக்குமே வருமா சார்? இந்தியன் கம்பெனியா இருந்தா எல்லாத்துக்குமே வரும், ஏன்னா அக்ரூட் இன் இந்தியா அது. ஓகே சார், ஓகே சார். அதே மாதிரி நீ ஃபாரின் கம்பெனி பட் ரிசீவ்ட் இன் இந்தியாவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்பயும் 3 பேத்துக்கும் வரும். இது ரெண்டுமே ஃபாரினா இருக்கனால தான்
முதல்ல உங்களுக்கு மட்டும் வருது, ரெசிடென்ட்டுக்கு மட்டும் வருது. ஓகே சார். அடுத்தது ரெண்ட் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி இன் லண்டன் டெபாசிட்டட் இன் அ பேங்க் இன் லண்டன் லேட்டர் ஆன் ரெமிட்டட் டு இந்தியா த்ரூ அப்ரூவ்டு பேங்கிங் சேனல். இது யாருக்கெல்லாம் டாக்ஸபிள்? இது அக்ரூ ஆகுறது எங்க ஆகுது? இந்தியா லண்டன். இந்தியா லண்டன்ல சார். லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வருது சார். முதல்ல அக்ரூ மட்டும் சொல்லுங்கடா. அக்ரூ ஆகுறது லண்டன்ல. அதுக்கப்புறமா ரிசீவ்ட் எங்க? ஃபர்ஸ்ட் லண்டன்ல தான் சார். இப்ப ரிசீவ்டும் லண்டன்ல தான் ரிசீவ் பண்றாங்க. சரி, அதுக்கப்புறமா நீங்க எங்க வேணா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பட் நான் ஃபர்ஸ்ட் அக்ரூ ஆகுறவங்க கிட்ட இருந்து நான் எந்த ஊர்ல வாங்குறேன்? லண்டன்ல. இதோட கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற கொஸ்டின் உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்ததுதான். சோ அக்ரூ ஆகுறதும் லண்டன்ல, ரிசீவ் ஆகுறதும் லண்டன்ல. சோ இட் இஸ் டாக்ஸபிள் ஒன்லி ஃபார் டேஷ். ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் டாக்ஸபிள். யாருக்கு? ஆர்டினரி ரெசிடென்ட்டா சார்? புரியுதா சம்மு? எஸ் சார். கிருபாநிதி சார் புரிஞ்சா? புரியுது சார். டிவிடெண்ட் ஃப்ரம் ஆர்பி லிமிடெட் அண்ட் இந்தியன் கம்பெனி யாருக்கெல்லாம் டாக்ஸ்? எல்லாருக்குமே டாக்ஸ். எல்லாத்துக்குமே சார். எல்லாத்துக்குமே டாக்ஸ். ஏன்னா டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனி எக்ஸம்ப்டட் நீங்க படிச்சிருக்கீங்களாடா? இல்ல சார். இல்ல. ஓகே. அக்ரிகல்ச்சரல் இன்கம் இஸ் கம்ப்ளீட்லி எக்ஸம்ப்டட் பா. இந்தியன் அக்ரிகல்ச்சரல் இன்கம் இஸ் எக்ஸம்ப்டட். அதனால இது யாருக்குமே டாக்ஸபிள் கிடையாது. நீ அக்ரிகல்ச்சரை ப்ரமோட் பண்றதுக்காக நம்ம எல்லாத்துக்கும் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால இதுக்கு டாக்ஸ் போட வேண்டாம். அதனால இது எல்லாத்துக்குமே டேஷ் தான். லாஸ்ட் ஒன். இது ரெசிடென்டா ஆர்டினரி ரெசிடென்ட பத்தின கவலை இல்ல. இந்தியால அக்ரிகல்ச்சரை ப்ரமோட் பண்ணணும். அதனால தே ஹவ் கிவன் எக்ஸம்ஷன். இப்போ டோட்டல் இன்கம் போடணும். கரெக்டா நான் போட்டிருக்கிறது டோட்டல்? எஸ் சார். அடுத்த சம் போலாமா? புரிஞ்சுதா? டவுட் இருக்கா? அருண், கிருபாநிதி, சித்ரா? சார் இல்ல சார். புரிஞ்சு சார். சார் சார் அந்த டிவிடெண்ட் ஃப்ரம் ஜப்பான் இருக்குல்ல சார், செகண்ட் क्वेश्चन. ஆமா, அத மட்டும் கொஞ்சம் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஜாப்பனீஸ் கம்பெனி. டிவிடெண்ட் ஃப்ரம் ஜாப்பனீஸ் கம்பெனி எங்க இருந்து இன்கம் அரைஸ் ஆகுதுன்னு சொல்லு. சோர்ஸ் ஆஃப் இன்கம் எந்த ஊரு? ஜப்பான் சார். ஓ சரி. எந்த இடத்துல ரிசீவ் பண்றோம்? அதுவும் ஜப்பான் தான் சார். அப்ப ரெண்டுமே அவுட் சைடு இந்தியா, எதுவுமே இன் இந்தியா கிடையாது. இப்ப இது ப்ரொவிஷன் படி என்னது? ஒன்னா ரிசீவ் பண்ணிருக்கணும், இல்லைன்னா அக்ரூவ் ஆயிருக்கணும். இது ரெண்டுமே இந்தியால இல்லைன்னா தேர்ட் ப்ரொவிஷன் தான் நம்ம பார்க்கணும். அரைசிங் ஆர் அக்ரூவிங் அவுட் சைடு இந்தியாங்கிற ப்ரொவிஷன் தான் நம்ம பார்க்கணும். இப்ப இதுல யாருக்கு டாக்ஸபிள்? ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு டாக்ஸபிள்னு சொல்லிடுறாங்க. சரி, நாட் ஆர்டினரிக்கு டாக்ஸபிளா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. என்ன கண்டிஷன் சொல்றாங்க? அந்த பிசினஸ இந்தியால இருந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா டாக்ஸபிள்ங்கிறாங்க. இந்த பிசினஸ் இந்தியால இருந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கோம்னு கொஸ்டின்ல எங்கயா சொல்றாங்களா? நோ சார். அப்போ இவங்களுக்கு நாட் டாக்ஸபிள், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். நான் ரெசிடென்ட்க்கு எப்பவுமே நாட் டாக்ஸபிள் கண்டிஷன்லாம் ஒண்ணுமே இல்லை. சோ ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு மட்டும்தான் டாக்ஸபிள்னு கன்க்ளூட் பண்ணும். புரிஞ்சுதா? ஓகே சார். சார் அப்ப இப்ப வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி ஃபாரின்ல வந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணிருக்காங்க, பட் இந்தியால இருந்து கண்ட்ரோல் பண்ணா அப்ப வந்து ரெசிடென்ட் அண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அவருக்கும் பே பண்ணுமா சார்? ஃபாரின் கம்பெனி இன்னொரு வாட்டி சொல்லி. ஃபாரின் ஜாப்பனீஸ் கம்பெனி சொல்லு சார். ஜாப்பனீஸ் கம்பெனி சார் ஜப்பான்ல வந்து டிவிடெண்ட் ரிசீவ் பண்றாங்க சார்.
ஆனா பிசினஸ் கண்ட்ரோல் பண்றது வந்து இந்தியால இருந்துன்னா அப்ப வந்து இவருக்கு வருமா சார்? ரெசிடென்ட்டுக்கு டாக்ஸபிள். ஓகே சார், ஓகே சார். அப்பயுமே நான் ரெசிடென்ட்டுக்கு இட் இஸ் நாட் டாக்ஸபிள். ஓகே சார், ஓகே சார். சரி, அடுத்த क्वेश्चन யாருக்கெல்லாம் போடணும்? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஓகே. Mr. David, aged 40 years, a government employee serving in the Ministry of External Affairs, left India for the first time on 31/3/2019 due to due to his transfer to High Commission of Canada. He did not visit India any time during the previous year 2019-20. 2019-20 அந்த வருஷம் ஃபுல்லா இந்தியாவுக்கு வரவே இல்லை. He has received the following income. என்னது? salary வாங்கியிருக்காரு, ஃபாரின் அலவன்ஸ் வாங்கியிருக்காரு, ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்காரு, அக்ரிகல்ச்சரல் இன்கம் இன் பாகிஸ்தான், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் பாகிஸ்தான். எதெல்லாம் டாக்ஸபிள்னு கேக்குறாங்க. முதல்ல அவர் ரெசிடென்டா? இவரோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன? நான் ரெசிடென்ட். ஏன்? ப்ரீவியஸ் இயர்ல இந்தியால இல்ல சார். ப்ரீவியஸ் இயர்ல அவர் இந்தியாலயே இல்ல, அதனால நான் ரெசிடென்ட். சரி, இப்ப சொல்லுங்க இவருக்கு எந்த இன்கம் எல்லாம் டாக்ஸபிள்? salary சார். salary. ஏன்? fixed allowance. fixed allowance. டேய், ஒன்னு வந்து ஃபாரின் அலவன்ஸ், இன்னொன்னு ஃபிக்ஸட் டெபாசிட். அதுக்கு ரெண்டுத்தையும் ஃபாரின். ஓகே சார், ஓகே சார். ஸ்மால் கன்ஃபியூஷன் சார். சரி, சாலரிஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் சார். சாலரிஸும் ஃபிக்ஸட் டெபாசிட் சார். ஏன் இது என்னாச்சு ஃபாரின் அலவன்ஸ்? சார் அது ஃபாரின்ல ரிசீவ் பண்ணார் சார். ஃபாரின்ல ரிசீவ் பண்றாரு. அங்க இருக்கிறப்ப அவர் ரிசீவ் பண்ணார் சார். salary அப்ப எங்க ரிசீவ் பண்றாரு? salary அங்க தான் ரிசீவ் பண்றாரு. ஓ, அப்படிதான் வரும்ல. ஏய், என்னடா சொல்ற? சார் லைட்டா கன்ஃபியூஷன் சார். முதல்ல அவர் எங்க வேலை செய்யறாருன்னு கண்டுபிடிங்களா. அவர் இந்தியாவில வேலை செய்யறாரா, ஃபாரின்ல வேலை செய்யறாரான்னு கொஸ்டினை நல்லா படிச்சு அவர் எங்க வேலை செய்யறாருன்னு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமா நீ ஆன்சர் சொல்லு. இந்தியா சார். இந்தியாவில் வேலை செய்யறாரா? அவர் எங்க இருக்காரு? கனடால சார். பட் யாருக்காக வேலை செய்யறாரு? இந்தியன் கவர்மெண்ட் சார். சரி, அப்ப இந்தியன் கவர்மெண்ட்டுக்காக ஒரு ஃபாரின்ல வேலை செய்யறாரு. சோ இவரோட சேலரி எல்லாம் எங்க ரிசீவ் பண்ணுவாரு? ஃபாரின்ல தான் ரிசீவ் பண்ணுவார். பட் அக்ரூ ஆகிறது எங்க, அரைஸ் ஆகிறது எங்கன்னு பார்த்தா இந்தியால. ஏன்னா அவருக்கு சேலரி கொடுக்கறது வந்து இந்தியன் கவர்மெண்ட். அப்போ சேலரி கொடுக்கற கவர்மெண்ட் தான் என்னத்தையும் கொடுக்கும், அலவன்ஸையும் கொடுக்கும். கரெக்டா? இந்தியாலேயே இருந்திருந்தா அவரோட சேலரி வந்து 5 lakhs இருந்திருக்கும். இப்ப அவர் ஃபாரின் போறதுனால ஃபாரின் அலவன்ஸும் அவனுக்கு கொடுத்து 4 lakhs கொடுக்குறாங்க. அது போக இந்தியால அவர் இருந்தப்போ ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு, சாரி, அது ஏதோ ஒரு டெபாசிட் பண்ணி வச்சிருக்காரு. அதுல இருந்து ஒரு 1 lakh rupees இன்ட்ரெஸ்ட் வேற வருது அவருக்கு. இது மூணுமே இந்தியால அக்ரூ ஆகிறது. ஸோ என்டையர் 10 lakh rupees வந்து டாக்ஸபிள். பட் இது ரெண்டு எங்க அக்ரூ ஆகுது? பாகிஸ்தான்ல அக்ரூ ஆகுது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இந்தியால நம்ம டாக்ஸ் கட்ட வேண்டாம். ஒருவேளை அவர் இந்தியால தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து இந்த ரெண்டுத்துக்கும் டாக்ஸ் கட்டி இருப்பாரு. ஏன்னா he would have received such income from in India though it is from Pakistan. அவர் எந்த ஊர்ல இன்கம் ரிசீவ் பண்ணிருப்பாரு? இந்தியா பண்ணிருப்பாரு. அப்ப வந்து இது ரெண்டுத்துக்கும் டாக்ஸ் கட்டியிருக்கோம். பட் இப்ப அவர் எங்க ரிசீவ் பண்றாரு? கனடால ரிசீவ் பண்றாரு. அண்ட் இட் இஸ் அக்ரூயிங் ஃப்ரம் பாகிஸ்தான். ஸோ யூ நீட் மிஸ்டர் டேவிட் நீட் நாட் பே டாக்ஸ் இன் இந்தியா. ஸோ அந்த 10 lakhs மட்டும் தான் அவர் டாக்ஸ் பே பண்ணுவார். புரிஞ்சுதா? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார், புரிஞ்சுது சார். சார்
இதுல வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் ஃப்ரம் பாகிஸ்தான் இருக்குல்ல சார், அதுக்குமா சார் டாக்ஸ் பே பண்ணுவாரு? அதாவது நம்ம கவர்மெண்ட் இந்தியால தான் அக்ரிகல்ச்சரை ப்ரொமோட் பண்ணுவாங்க, பாகிஸ்தான்ல எல்லாம் அக்ரிகல்ச்சர் ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. ஓகே சார், ஓகே சார். அதனால நம்ம இதுக்கு மட்டும் எக்ஸாம்ஷன் போட்டோம். ஓகே சார். இந்த சம் போடலாம். Miss Vivita paid a sum of rupees 5,000 USD to Mr. Kulasekara, a management consultant practicing in Colombo, specializing in project financing. The payment was made in Colombo. Mr. Kulasekara is a non-resident. The consultancy is related to a project in India with possible Ceylonese collaboration. Is this payment chargeable to tax in India in the hands of Kulasekara? என்ன பண்றது? கொஸ்டின் புரிஞ்சுதா? எஸ் சார். சார் லைட்டா புரிஞ்ச மாதிரி இருக்கு, லைட்டா புரியாத மாதிரி இருக்கு சார். ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் கொலம்போல இருக்காரு. கொலம்போ எங்க இருக்குது? ஸ்ரீலங்கால இருக்குது. அங்க வந்து அவர் வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் போட்டு கொடுக்குறாரு நமக்கு. யார் அந்த நமக்குன்னா விவிதா போட்டு தராரு. விவிதா வந்து இந்தியன். இந்த ப்ராஜெக்ட் அவங்க எங்க செய்ய போறாங்கன்னா இந்தியாலதான் செய்ய போறாங்க. சோ எல்லாமே இந்தியால தான் நடக்க போகுது. பட் இந்த பேமெண்ட் மட்டும் எங்க நடந்திருக்குது? கொலம்போ ஸ்ரீலங்கால நடந்துருச்சு. திரும்ப வந்து ப்ராஜெக்ட் எல்லாமே இங்கதான் நடக்க போகுது. சோ அக்ரூவானது எங்க? இந்தியா சார், இந்தியால. அப்போ இட் இஸ் சார்ஜபிள் டு டாக்ஸ். அவர் நான் ரெசிடென்ட் தான், ஆனாலும் இட் இஸ் சார்ஜபிள் டு டாக்ஸ் பிகாஸ் இட் இஸ் அக்ரூயிங் இன் இந்தியா. புரிஞ்சுதா? ஆர்டினரி ரெசிடென்ஸ் சார். இப்ப நான் ரெசிடென்ட் அவரு சார் அது ஓகே சார். இப்ப நம்ம இது சார்ஜ் பண்ணுமா வேணாமா சார்? சார்ஜபிள் டு டாக்ஸ் தான். இங்க பாருப்பா, இன்கம் அக்ரூயிங் ஆர் டீமிங் டு அக்ரூ இன் இந்தியானா நான் ரெசிடென்டா இருந்தாலும் இட் இஸ் டாக்ஸபிள் தான். அதான ப்ரொவிஷன். ஆமா சார். ஓ அதுக்கு மட்டும் பார்த்தா போதும். ஓகே சார், ஓகே சார், புரிஞ்சு சார். இந்த சம்ம விட்டுருங்க, இது அப்டேட் ஆயிருச்சு இந்த ப்ரொவிஷன். அடுத்தது நான் இந்த சம் வந்து ஹோம் ஒர்க்கா போடுங்க, அதுக்காக விட்டுட்டு போறேன். 9th சம்மா சார்? ஆமா, இது ஒண்ணு. இந்த நம்ம குட்டி குட்டியா இங்க 2 சம் போட்டோம்ல, இதே மாதிரிதான் இருக்கும். ஃபுல்லா யார் யார் 3 பேத்துல யார் யாருக்கு டாக்ஸ், யார் யாருக்கு டாக்ஸ் இல்லைன்னு போடுறோம். ஓகே சார். சரி, அடுத்தது மிஸ்டர் ராம், an Indian citizen, left India on 22/9/2019 for the first time to work as an officer of a company in Germany. எப்ப ஃபர்ஸ்ட் போறாரு? 22/9/2019. எதுக்காக போறாரு? ஃபாரின்ல வேலை கிடைச்சு போறாரு. ஃபாரின்ல வேலை கிடைச்சு போனா நம்மளோட ப்ரொவிஷன் என்ன? For the purpose of employment outside Indiana நம்ம எந்த கண்டிஷன் தான் பார்க்கணும்? 182 days. இப்போ இவர் 182 days இருக்காரா இல்லையான்னு பாருங்க, வேலை முடிஞ்சு.
22/9 போறாரு அப்படின்னா அப்போ அதுக்கு முன்னாடி எவ்வளவு நாள் இருந்திருப்பாரு? ஏப்ரல் எவ்வளவு நாள்? 30, மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். டோட்டல் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 175 சார். 175. அவருக்கு வந்து இன்னொரு கண்டிஷன் பார்க்கலாமா? பார்க்க கூடாது சார். ஓகே, அப்போ வந்து அவருக்கு என்ன கன்க்ளூஷன்? he is a dash non-resident. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 மார்க்ல கேட்பாங்க. நீங்க பாட்டுக்கு சும்மா 175 days he is not satisfying 182 days condition, so he is a non-resident எழுதக்கூடாது. நீங்க என்ன எழுதணும்னா 60 days in previous year and 365 days in preceding previous year condition, 4 preceding previous year condition is not applicable for him as he is leaving India for the purpose of employment. And அந்த லைனை எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க கன்க்ளூஷன் எழுதணும். சரியா? அப்படியே டைரக்டா கொண்டு போய் கன்க்ளூஷன் எழுதி வச்சிடாதீங்க. ஓகே சார். ஆன்லைனா இருந்துட்டா பிரச்சனையே இல்லை. அப்படி இல்லைன்னா இது கரெக்டா எழுதணும். ஓகே, அடுத்தது மிஸ்டர் டே, a non-resident residing in US since 1990 came back to India on 1/4/2018 for permanent settlement. What will be the residential status? அப்போ 2018-19 365 இருந்திருப்பாரு, 1920 365 days இருந்திருப்பாரு. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 2019 கேட்டிருக்காங்க, 1920 கேட்டிருக்காங்க. இப்போ 1920ல அவர் 182 days கண்டிஷன், சாரி 1920 பாக்குறதுக்கு நம்ம எந்த இயர் செக் பண்ணணும்? இந்த இயர் செக் பண்ணணும். கரெக்டா? ப்ரீவியஸ் இயர் தான் 1919 தானே? எஸ் சார். இப்போ 2019-20க்கு ப்ரீவியஸ் இயர் செக் பண்ணணும்னா 18-19 பார்க்கணும். ஸோ 182 days ப்ரீவியஸ் இயர்ல இருக்காரானா எஸ், he is there. So 6365 பார்க்க வேண்டாம். அவங்களே சொல்லிட்டாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வராருன்னு. சோ அந்த 730 days, அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்ன? 2 out of 10 என்னப்பா பண்ணணும்? preceding previous years என்னவா இருந்திருக்கணும்? 2 out of 10 preceding previous yearல அவரு என்னவா இருந்திருக்கணும்? staying in India. இந்தியால இருக்கு சார். ரெசிடென்ட்டா இருந்திருக்கணும். see past 7 yearsல 730 days வந்து அவரு இந்தியால ஸ்டே பண்ணியிருக்கணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் வந்து 2 out of 10 preceding previous yearல ரெசிடென்ட்டா இருந்திருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் he will be a dash. ordinary resident. பட் இங்க என்னது? அவரு ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஏன்னா இந்த ரெண்டு கண்டிஷனை வச்சு சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு சான்ஸே இல்லை. சரி, இப்போ 2020-21 பார்ப்போம். இதுலயும் அந்த 182 days கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்றாரு. அது போக ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல 730 days இருக்காரான்னு பார்த்தா 730ல 365 தான் இருக்காரு. ஸோ தட் கண்டிஷன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைங். ஸோ அந்த வருஷமும் அவர் என்னதான்? ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். புரிஞ்சுதா இதுல எப்படி 365 இருக்காருன்னு? அதாவது செகண்ட் இது கால்குலேஷன்ல. எஸ் சார். 2020-21ல ப்ரீவியஸ் இயர் 1920, ஸோ அதுல 182 days கண்டிஷன் செக் பண்ணுவேன். அது ஓகே, சாட்டிஸ்ஃபைடு. ஸோ ஹி இஸ் a ரெசிடென்ட். பட் நான் ஆர்டினரி ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்கு
7 preceding previous year, அதாவது 1819 1718 இப்படியே செக் பண்ணிட்டு போகணும். 1718 அவர் இங்க இல்லவே இல்ல, அவர் இருக்கிறது 1819 மட்டும்தான். 1819 365 டேஸ் இருக்காரு, அதுக்கு முன்னாடி எப்பவுமே இல்ல. ஸோ 730 டேஸ் எனக்கு இருக்கணும், பட் அவர் இருக்கிறது 365 டேஸ் மட்டும்தான். ஸோ ஹி இஸ் அ ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். புரிஞ்சுதா இல்லையா? சித்ரா, கிருபாநிதி, அருண். புரிஞ்சு சார். புரிஞ்சுது சார். சரி, இப்போ ரமேஷ் வந்து இதுல கனடால செட்டில் ஆயிருக்காரு. ஸோ ஹி இஸ் அ நான் ரெசிடென்ட். இவங்க வந்து ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். சரியா? ஏன்னா சுரேஷ் வந்து எங்க செட்டில் ஆயிருக்காரு? டெல்லியில செட்டில் ஆயிருக்காரு. பட் ரமேஷ் எங்க செட்டில் ஆயிருக்காரு? கனடால இருக்காரு. ஸோ ரமேஷ் நான் ரெசிடென்ட், பட் சுரேஷ் வந்து ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகேவா கொஸ்டின்? எஸ் சார். சரி, இப்ப சொல்லுங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கனடா டெவலப்மெண்ட் பாண்ட் ஒன்லி 50% ரிசீவ்ட் இன் இந்தியா. யார் யாருக்கு எவ்வளவு டாக்ஸபிள்? ரெசிடென்ட்டுக்கு வந்து ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு எவ்வளவு டாக்ஸபிள்? அவன் 40,000 வாங்குறா சுரேஷ். 20,000 சார். ஏன்? ஏன்னா 50% சார் இந்தியால ரிசீவ்டு. ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் அக்ரூட் அவுட் சைட் இந்தியாவா இருந்து ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியாவா இருந்தாலும் ஃபுல்லி டாக்ஸபிள். அதான படிச்சோம் ப்ரொவிஷன்ல லாஸ்ட் லைன் பாருங்க. இன்கம் அக்ரூயிங் அவுட் சைட் இந்தியா ஆர் அரைசிங் அவுட் சைட் இந்தியா அண்ட் வேணா இன்னொரு லைன் ஆட் பண்ணுங்க. அண்ட் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. இங்க பாருங்க, இங்க நான் கொடுத்திருப்பேன் ஈவன் இஃப் சச் இன்கம் இஸ் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா அப்படின்னாலும் யாருக்கு டாக்ஸபிள்? ரெசிடென்ட். அப்போ சுரேஷ்க்கு ஃபுல் அமௌண்ட் டாக்ஸபிள் தானே? லாஜிக் புரிஞ்சுதா? பட் இப்ப ரமேஷ்க்கு தான் நீங்க சொன்ன மாதிரி 50% தான் டாக்ஸபிள். இந்தியால ரிசீவ் பண்ணா மட்டும்தான் டாக்ஸபிள். அடுத்தது டிவிடெண்ட் ஃப்ரம் பிரிட்டிஷ் கம்பெனி ரிசீவ்ட் இன் இந்தியா 28,000. சரே ரமேஷ்க்கு முதல்ல டாக்ஸபிளா? அக்ரூயிங் அவுட் சைட் இந்தியா, ரிசீவிங் அவுட் சைட் இந்தியா? He is a non-resident. அவருக்கு டாக்ஸபிளா? நோ சார். நோ சார். ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் மட்டும் தான் சார். சரி, இவருக்கு ஃபுல்லி டாக்ஸபிள். அடுத்தது ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் பிசினஸ் இன் நாக்பூர். இப்ப நாக்பூர்ல பிசினஸ் வந்திருக்கு அக்ரூயிங் இன் இந்தியா, அதோட நிறுத்தில. நம்ம அதுக்கப்புறம் செக்கே பண்ண வேண்டாம். சோ இவங்க ரெண்டு பேத்துக்குமே டாக்ஸபிள் அக்ரூயிங் இன் இந்தியாங்கறனால. ஓகே தானே? எஸ் சார். அடுத்தது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் சேல் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் an இந்தியன் கம்பெனின்ட்டாங்க. இந்தியன் கம்பெனின்னா என்னது? அக்ரூயிங் இன் இந்தியா. அப்போ ரெண்டு பேத்துக்குமே டாக்ஸபிள். அடுத்தது இன்கம் ஃப்ரம் அ பிசினஸ் இன் சென்னை அக்ரூயிங் இன் இந்தியா, அகைன் ரெண்டு பேத்துக்குமே டாக்ஸபிள். அடுத்தது ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸ் ரெண்டர்ட் இன் இந்தியா பட் ரிசீவ்ட் இன் கனடா. சர்வீஸ் எங்க பண்றோம்? இந்தியால. அப்போ அரைஸ் ஆகுறது இந்தியால, அதனால டாக்ஸபிள். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் டெபாசிட் இன் யூகோ பேங்க் டெல்லி அக்ரூ ஆகுறது எங்க? இந்தியா சார். அப்போ ரெண்டு பேருக்குமே டாக்ஸபிள். அடுத்தது அக்ரிகல்ச்சரல் இன்கம் அடிச்சுட்டுற உடனே வேற எதுவுமே இல்லை. இந்தியன் அக்ரிகல்ச்சரல் இன்கம் அது மட்டும் பார்த்துட்டா முடிஞ்சு. ஆந்திர பிரதேஷ். அடுத்தது ரெண்ட் ரிசீவ்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அட் போபால் டாக்ஸபிள். லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம்
பெய்டு. இது வந்து எக்ஸம்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இதை நான் பே பண்றேன், எனக்கு வர இன்கம் கிடையாது. ஸோ அது எக்ஸம்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எக்ஸம்ஷன் படிக்கும் போது பாத்துக்கலாம். இதெல்லாம் மேல இருக்கிறதெல்லாம் டாக்ஸபிள்னு தெரிஞ்சா போதும். ஓகேவா? ஓகே சார். இந்த லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோமா சார்? என்னோட டோட்டல் இன்கம் போட்டுட்டு கீழே லெஸ் பண்ணி காமிப்போம்ப்பா. செக்ஷன் 80 படிச்சாதான் நமக்கு தெரியும். அது தனி சாப்டர். இன்கம் which do not form part of total income and deductions, இதெல்லாம் தனித்தனி சாப்டர். செக்ஷன் 10 and செக்ஷன் 80 அதை படிச்சுட்டு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இதை ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் முடிச்சுட்டு 5 heads of income படிச்சுட்டு அதுக்கப்புறமா டிடக்ஷன்ஸ் படிச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம அதை தொட வேண்டாம். இனிமேல் இந்த சம்ஸும் பார்க்க வேண்டாம். ஏன்னா இதுவும் வந்து அந்த டிடக்ஷனோட வருது. ஸோ அதை பார்க்க வேண்டாம். நீங்க வந்து இந்த ஒரே ஒரு சம் மட்டும் ஹோம்ஒர்க்கா போட்டு வந்துடும். இந்த 9th சம் மட்டும் போட்டு. இதோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்த கிளாஸ்ல இது ஸ்டார்ட் பண்ணிடலாம். salary heading ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.